We'll now deal with the rectification errors in this class, right? So rectification of errors முன்னாடி we'll now recap the accounting cycle. We'll start with cash business transaction. From there we prepare trial balance, journal entry. We pass journal entry. Then a summary is prepared for every account, which is called ledger. Ledger we prepare trial balance. Trial balance is the base for preparing final accounts. Final accounts has 3 blocks: trading, P&L account and balance sheet. Trading account வரக்கூடிய balance GP is transferred to P&L account, and P&L account வரக்கூடிய net profit is transferred to the balance sheet. Once the year is over, you then close the trading and P&L account will not be carried forward for the next year. அடுத்த ஆண்டு இந்த பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம என்னவா வச்சுக்க போறோம்? Opening journal entry வச்சுக்கிறோம். We have the another route. From cash business transaction, we prepare subsidiary books along with the journal proper. From there we can prepare ledger. So this is the another route. Am I right? Journal entry is the route. Subsidiary books and journal proper to ledger is the another route. So we have 2 routes. இப்போ நீங்க எரர் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்க, அதை நீங்க லொகேட் பண்ணோம், ரெக்டிஃபை பண்ணோம். when you are going to locate and when you are going to rectify that. Rectification of errors, locating and rectification. Before the trial balance நம்ம கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணலாம். பட் ட்ரையல் பேலன்ஸுக்கு பிறகு ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணலாம். அல்லது யூ கேன் ரெக்டிஃபை இந்த நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். சி anything you rectify before the trial balance, very simple. Rectification of entries is passed using the 3 steps. Number 1, pass the correct entry for the transaction. Pass the correct entry. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை முத ரீரைட் பண்ணுங்க. பாஸ் த ராங் என்ட்ரி. என்ன பண்ணாங்களோ அது தப்பான என்ட்ரி, அது சரி எழுதிக்கிறீங்க. தேர்ட் பீயிங் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி பாஸ் பண்ண போறீங்க. வேர் கரெக்ட் என்ட்ரி and reverse of rectification, wrong entry, reverse of wrong entry, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா அதான் ரெக்டிஃபிகேஷன். கரெக்ட் என்ட்ரி பாஸ் பண்ணல, அதனால பாஸ் பண்ணுங்க. தப்பா போட்டதை ரிவர்ஸ் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் பண்ணுங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா that is called rectification of entry. ரொம்ப சிம்பிள். Okay, that rectification can be done before the preparation of the trial balance. சப்போஸ் உங்களால் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியல, எரர்ஸ் லொக்கேட் பண்ண முடியல, அப்போ அந்த எரர் லொக்கேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் யூ ஆர் இன் எமர்ஜென்சி டு ஃபினிஷ் அப் யுவர் அக்கௌண்ட்ஸ். யூ ஆர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். டெபிட் சைடில் 1000 இருக்குது, கிரெடிட் சைடில் 900 rupees இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? டேலி பண்ணி ஆகணும், எமர்ஜென்சி. ஹவு வில் யூ டேலி தென்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டெம்பரவரியாக எதில் போடுறீங்க? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போடுவீங்க. ஆம் ஐ ரைட்? Isn't it? So இது rectification of entry
rectification of errors entry before the preparation of trial balance. Now, if your rectification done by after trial balance but before final accounts, இந்த பீரியட்ல பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு டெபிட்டோ கிரெடிட் சைடோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சு அப்படி சொன்னாக்க ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது டேலி ஆகாத அந்த டிஃபரன்ஸ் வந்து டென்டேட்டிவாக நம்ம ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, அது பேர் என்னது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஆட்டோமேட்டிக்லி எனி சைட் ஒமிட்டட் இருந்தால் நீங்கள் பண்ணோம். ஓகே, ஸோ டிபி ஏதாவது நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் நீங்கள் முன்னாடி பாஸ் பண்ணீங்களே அதை பாஸ் பண்ணுறீங்க. பாஸ் பண்ணிங்கன்னா டெபிட் வேல்யூ இஸ் கிரெடிட் வேல்யூ, நோ ப்ராப்ளம். டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம். டெபிட் செல் 100 ரூபாய் இருக்குது, கிரெடிட் செல் 100 ரூபாய் இருக்குது, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி நோ ப்ராப்ளம். பட் இஃப் த டெபிட் இஸ் நாட் ஈக்குவல் டு கிரெடிட் சைட் ஆர் டெபிட் சைட் மட்டும் இருக்குது, கிரெடிட் சைட் மட்டும் இருக்குது, டெபிட் செல் 10,000 ரூபாய் இருக்குது, கிரெடிட் செல் 1000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு நம்பர் மிஸ் ஆகுது. ஏதோ ஒரு சைடில் ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை ட்ரையல் பேலன்ஸில் போடும்போது அந்த வேல்யூ எவ்வளோ மிஸ் ஆச்சோ அந்த மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன் தான் இந்த சஸ்பென்ஸுக்கு காரணம். while passing the rectification of entry during this time, இந்த டயத்தில் அந்த மிஸ் ஆன சைடு இருக்கு இல்லையா, காம்பன்சேட் பண்ணுறதுக்கு we need to open a new account called suspense account. So இது first aspect, passing rectification of entry before preparing the trial balance. Second one being rectification of entry is going to be passed after trial balance, but இன்னும் final accounts முடியல, அதே வருஷத்துல final accounts முன்னாடி rectify பண்றீங்க, இது ரெண்டாவது ஆங்கிள். Then we have the third aspect where you find out the rectification of error entry or pass the rectification of error entry after trial balance. இப்ப after trial balance இருந்தா என்ன பண்றது? சாரி, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், சாரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பிறகு இப்போ என்ன நடக்கும்? என்னென்ன நாமினல் அக்கௌண்ட் இருக்கோ அந்த நாமினல் அக்கௌண்ட்ல எங்கே போய் உட்காந்துருக்கோம்? ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல போய் உட்காந்துருக்கோம். ஆனால் அடுத்த வருஷம் என்ன இருக்காது? வி டோன்ட் ஹேவ் த ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நம்ம சேல்ஸில் 10,000 ரூபாய் கம்மியாக போட்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கிட்ட என்ன இருக்காது? சேல்ஸே இருக்காது. அப்போ எப்படி சரி பண்ணுவீங்க? சேல்ஸோட இம்பாக்ட் எதில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும்? சேல்ஸ் கம்மியாக போட்டிருந்தால் ஜிபி கம்மியாக இருக்கும், ஜிபி கம்மியாக இருந்தால் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தால் பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அதனால கேபிட்டல் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஒன்று கேபிட்டல் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இம்பாக்ட் இருக்குங்கிறதுனால நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்க? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரியில் ஏதாவது நாமினல் அக்கௌண்ட் இருந்தால் that will be now named as P&L account, but it's not regular P&L account, so we name this being P&L adjustment account. நம்ம நேம் கொடுக்கலாம். So P&L adjustment account. Is that clear? So from this it is very clear. First time rectification பண்ணும்போது very simple one. Second பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? We may have suspense account. எப்போ நமக்கு suspense account இருக்கும்? If the debit value is not equal to the credit value in your rectification of entry, the difference is now kept in the new account called suspense account. When you are rectifying in the next financial year, அப்போ என்ன ஆகிடும்? ஏதாவது ஒரு சைட் மிஸ் ஆச்சு அப்படி சொன்னாக்கா you have to pass that or adjust that in suspense account. Apart from that, நாமினல் அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த நாமினல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? P&L adjustment account அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் இஸ் கோயிங் டு பி renamed as P&L adjustment account. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த ஒரு ஃபார்மேட் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மிச்சம் ரெண்டு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா வேலை தான். ஃபர்ஸ்ட் மாடல், அதாவது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, டெபிட்டோ கிரெடிட்டோ ஏதோ ஒரு சைடில் டேலி ஆகல அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த சைடுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டால் ரெண்டாவது வேலை முடிஞ்சிடும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது நாமினல் அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்கள், அந்த நாமினல் அக்கௌண்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். என்ன நேமோட? P&L adjustment. அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த 3 durations we can rectify. Is that clear? ப்ரிடாமினெண்ட்டாக எரர்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது. யூஸ்வலாக ப்ராக்டிக்கல் சிஸ்டம் தான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டத்தினால தான் எரர் வருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ப்ராக்டிக்கல் சிஸ்டத்தோடைய நாலேஜ் உங்களுக்கு நல்லாவே இருக்கணும். ஸோ இவங்க என்ன செய்வாங்க? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக போஸ்ட் பண்ணாங்க, ஆனால் டோட்டல் போடும்போது தப்பு பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. அதாவது பர்ச்சேசஸ் புக்கோடைய டோட்டல் தப்பு. பர்ச்சேசஸ் புக்கோடைய டோட்டல் வந்து எங்கே போகும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போகும். அப்போ அது மட்டும் அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான லாஜிக் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து எதில் மாஸ்டராக இருக்கணும்?
subsidiary books format. At least knowledge irukkum. So we have studied in detail how can we prepare subsidiary books. From the subsidiary books, how this will be posted in the trading and P&L and balance sheet we நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால it will be pretty simple. Now, here is cash business transaction of journal entry. Trial balance முன்னாடி லொகேட் பண்ணி சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வராது. ட்ரையல் பேலன்ஸுக்கு பிறகு பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்குள்ளார வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க யூ வில் ஹேவ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஃப் த எரர் அஃபெக்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ். அது எல்லாமே கிடையாது. எரர் அஃபெக்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸாக இருந்தால். பட் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக இருந்தால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் பி தேர் இஃப் எரர் அஃபெக்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த நாமினல் அக்கௌண்ட் டு P&L adjustment account. ஸோ இந்த 3 விஷயங்கள் மைண்ட் வச்சுக்கணும். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒன், ரைட்? Now, types of error. So types of error, we'll see. What are the types of errors we have? Types of error. Okay. Now, we have one being error of commission. Error of commission. Then, error of omission. Error of omission. Okay. Error of omission. Okay. Error of principal. Principal. And ஒரு எரர் இன்னொரு எரரும் அஃபெக்ட் ஆகும்போது ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிடும். நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க எரர் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக we have one more error called compensating error. Compensating error. So these are the 4 broader classifications we have. Is that okay? Let's see one after one. Error of commission அப்படின்னு சொன்னாக்க நான் செஞ்சேன் ஆனால் தப்பாக செஞ்சுட்டேன், அது பேர் எரர் ஆஃப் கமிஷன். செஞ்சதை தப்பாக செஞ்சால் அது பேர் கமிஷன். ஐ கமிட் மிஸ்டேக். இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எரர் ஆஃப் கமிஷனில் ஒன்று போஸ்டிங் எரர் இருக்கும், இன்னொன்று கேஸ்டிங் எரர் இருக்கும். போஸ்டிங் எரர் வந்து டெபிட் சைடில் போட வேண்டியது கிரெடிட் சைட்லையும், கிரெடிட் சைடில் இருக்கிற டெபிட் சைட்லையும் போட்டிங்கன்னா அது பேர் போஸ்டிங் எரர். ஓகே. கேஸ்டிங் எரர் அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் போடுறதுல தப்பு. ஓகே. 5 + 3 10ன்னு சொல்லியிருக்கலாம், 5 + 3 6ன்னு போட்டிருக்கலாம். இது பேர் ஓவர் கேஸ்டிங். ஓவர் கேஸ்டிங். இதுக்கு பேர் அண்டர் கேஸ்டிங். ஓகே. போஸ்டிங்கில் வந்து டெபிட் சைடில் இருக்கிறத கிரெடிட் சைடில் போடுறது மட்டும் கிடையாது. ஓகே. ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பதிலாக எஸ்டின்னு வேற ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறது. ஓகே. கிளியர்? சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக பர்ச்சேசஸ் புக்கில் ஆர்டி இஸ் அ பர்சன், எஸ்டி இஸ் அ பர்சன், ஆர்டிக்கு பதிலாக எஸ்டியில் போடுறது. இந்த மாதிரியான எரர்ஸ் நடந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து எரர் ஆஃப் போஸ்டிங் அண்ட் இது வந்து எரர் ஆஃப் கேஸ்டிங். எரர் ஆஃப் ஒமிஷன்ல 2 பார்ட்டா பிரிக்கிறீங்க. செஞ்சீங்க தப்பா செஞ்சீங்க அப்படிங்கிறது எரர் ஆஃப் கமிஷன், செய்யவே மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது பேர் எரர் ஆஃப் ஒமிஷன். எரர் ஆஃப் ஒமிஷன்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்று ஃபுல் கம்ப்ளீட்டா போடாம விட்டுட்டீங்க, கம்ப்ளீட் ஒமிஷன். ஒரு என்ட்ரியை நம்ம போடாம விட்டுட்டோம்னா கம்ப்ளீட் ஒமிஷன். போட்டோம் ஆனால் சரியா போடல, தப்பா போட்டுட்டோம், இல்லை ஒரு பார்ட் மட்டும் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் பார்ஷியல் ஒமிஷன். பார்ஷியல் ஒமிஷன். ஸோ போஸ்டிங், casting, partial, complete omission. ஓகே. டெபிட் சைடில் போட்டீங்க, கிரெடிட் சைடில் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பார்ஷியல். டெபிட்டும் கிரெடிட்டும் எந்த சைட்லையும் போடலன்னா அது பேர் கம்ப்ளீட் ஒமிஷன். எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா we have passed that entry. நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் என்ட்ரி, ஆனால் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம். கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுக்கு பதிலாக கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுக்கு பதிலாக ரெவென்யூ ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டாக போட்டிருக்கலாம். ரெவென்யூ ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டாக போட்டிருக்கலாம் அண்ட் வைஸ் வர்சா. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். தட் இஸ் கால்ட் எரர் ஆஃப் பிரின்சிபல். இஸ் தட் கிளியர்? ஸோ எரர் ஆஃப் பிரின்சிபல் வந்து கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டை ரெவென்யூ ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டாவோ இல்லை ரெவென்யூ ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டை கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டாவோ போட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
wages paid for the installation of a machine. Wages paid for an installation of a machine. ஒரு மெஷினை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேஜஸ் ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? வேஜஸ் அக்கௌண்ட்டா மெஷின் அக்கௌண்ட்டா? ஒரு அசெட்ஸ் வாங்கும்போது அதுக்காக ஏதாவது செலவு பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி டெபிட்டட் டு அசெட்ஸ் அக்கௌண்ட், நாட் த வேஜஸ் அக்கௌண்ட். We have seen that in journal entry, isn't it? ஸோ அசெட்ஸை வாங்கி அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் என்னென்ன செலவு செய்கிறீங்களோ அந்த எல்லா செலவுகளுமே அந்த அசெட்ஸில் ஒரு பார்ட், that will be a part of the assets, should be added to the assets itself. Is that clear? Assets-ல நம்ம சேர்த்தாகணும். அப்போ wages for installation and expenses incurred for the trial run and any other material you used for trial run, all these things are a part of what? Machine only. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மெஷினை டெபிட் பண்ணியிருக்கணும். இங்கே போய் வேஜஸையோ அல்லது மெட்டீரியலையோ டெபிட் பண்ணியிருந்தால் தப்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எரர் ஆஃப் பிரின்சிபல். அதே மாதிரி நம்ம எம்ப்ளாயிஸுக்கு சேலரி கொடுக்குறோம். சேலரி கொடுத்தோம், ஆனால் ஒரு மாதம் வந்து அந்த எம்ப்ளாயை நம்ம ரெகுலர் வேலை வாங்காமல் ஒரு அசெட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த எம்ப்ளாயி கூப்பிட்டு எங்கே பார், உனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுடைய ரெகுலர் வேலையில் ஒரு அசெட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அதுவே பார் அப்படின்ட்டோம். ஓகே, ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 100 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. ஒரு 5 பேர்த்த இந்த மாதம் நீங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய வேண்டாம், ஃபேக்ட்ரியில் அடிஷ்னலாக ஒரு யூனிட் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபால் சீலிங், ரூஃபிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபேக்ட்ரிக்காக, நீங்கள் போய் அந்த வேலையை போய் பாருங்க அப்படின்னாங்க. அந்த வேலையை பார்த்தாங்கன்னா இந்த 5 பேருக்கு சேலரி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சேலரி எதில் போய் டெபிட் பண்ணோம்? சேலரி இல்லையா, நியூ ஃபேக்ட்ரி இல்லையா, ஃபேக்ட்ரி பில்டிங் புதுசாக கட்டுறீங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி பில்டிங்கில் டெபிட் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் சேலரியில் டெபிட் பண்ணியிருந்தால் அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரூல். ஓகே, ரூல்ஸ், அக்கௌண்டிங் ரூல்ஸில் தப்பு பண்ணுறது தான் எரர் ஆஃப் பிரின்சிபல். அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? தட்ஸ் ஹவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கமிஷன் வேற, ஒமிஷன் வேற, பிரின்சிபல் வேற. காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு சொன்னால் டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட் சைடில் 60, 40, டோட்டல் 120 போட்டான். கிரெடிட் சைடில் 30, 40, 30, இந்த சைட்லையும் 120 போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட்லையும் ஓவர் கேஸ்டிங், இந்த சைட்லையும் ஓவர் கேஸ்டிங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? டேலி ஆயிடுச்சு. சார் டேலி ஆயிடுச்சு சார், ஒன்றும் எரர் இல்லைன்றீங்க. எரர் இல்லை தான், ஆனால் இது 100 இருந்திருக்கணும், இதுவும் 100 இருந்திருக்கணும். 120 போட்டதுனால டேலி ஆயிடுச்சு அப்படின்னா எரர் இல்லையானா எரர் இல்லைன்னு சொல்ல முடியாது, எரர் இருக்கு. பட் திஸ் எரர் cannot be located by preparing the trial balance. Is that okay? இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை 4 ப்ராடர் கிளாசிஃபிகேஷனில் நம்ம பண்ணலாம். ஒன் மோர் பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர் இஸ் எரர் லொக்கேட்டிங் அண்ட் ரெக்டிஃபையபிள் ஆன் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். எதெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எரரை லொக்கேட் பண்ணிட முடியும்? ஓகே, ஏதாவது தப்பு இருக்கு, அந்த தப்போட நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் போட்டால் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாது. அப்படி என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா, போஸ்டிங் எரர், casting error, partial error. இந்த 3 எரரும் வந்து என்னது? You can locate and rectify while preparing the trial balance itself. டெபிட் சைடில் போடுறது போல கிரெடிட் சைடில் போட்டிங்கன்னா கிரெடிட் சைடில் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும், அப்போ ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்ணிங்கன்னா கிரெடிட் சைடில் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும், டெபிட் சைடில் கம்மியாக இருக்கும், டேலி ஆகாது. அதே சமயத்தில் casting 5+3 இவங்க பாட்டு 10 போட்டாக்க எந்த சைடில் 10 போட்டாங்களோ அந்த சைடில் 2 ரூபாய் ஜாஸ்தி இருக்கும், ஸோ இட் will not tally. And partial omission, debit side போட்டு credit side போடாம விட்டுட்டோம் அப்படி சொன்னாக்க partial omission, that will also an error to be located by preparing the trial balance. But in case of complete omission, we cannot locate and rectify. In case of error of principle, நீங்க plant and machinery debit பண்றது பதிலா means wages paid for installing the plant and machinery is a part of the plant and machinery. அப்ப plant and machinery debit பண்ணியிருக்கணும், இவங்க கொண்டு போய் எதில் அப்படி டெபிட் பண்ணிட்டாங்க? வேஜஸில் டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். பட் இனியும் 2 டெபிட் தானே, ஒன்று அசெட்ஸில் டெபிட் சைடில் இருக்கும், இல்லை எக்ஸ்பென்ஸில் டெபிட் சைடில் இருக்க போது. எக்ஸ்பென்ஸில் டெபிட் சைடில் இருந்தால் ப்ராஃபிட் கம்மியாயிடும், அசெட்ஸ் கம்மியாயிடும். ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் கேபிட்டல் கம்மியாயிடுது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டும் கம்மி, கேபிட்டலும் கம்மி, டேலி ஆயிடுது. ஸோ யூ திங்க் there is no error, but of course there is error. It is called error of principle. So one of the toughest errors to be located is error of principle. And finally, காம்பன்சேட்டிங் எரர். எரரே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க, இவனும் தப்பு பண்ணியிருப்பான், இன்னொருத்தனும் தப்பு பண்ணியிருப்பான், 2 தப்பையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. அது 2 சேர்த்தா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிற மாதிரி ஒரு தப்பு வந்திருக்கு. அப்போ இது பேர் காம்பன்சேட்டிங் எரர். திஸ் இஸ் ஆல்சோ பி நாட் ஃபைண்ட் அவுட் ஆர் நாட் ஐடென்டிஃபையபிள் பை ப்ரிப்பேரிங் தி ட்ரையல் பேலன்ஸ். இஸ் தட் கிளியர்? எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்ன்னு கேட்கலாம்.
error of commission, error of omission, error of principal and compensating சொன்னோம். அந்த கமிஷன்ல போஸ்டிங் casting, போஸ்டிங்ல டெபிட் செல்ல இருக்கு பதிலாக கிரெடிட் செல்ல போகிறது, அல்லது எக்ஸுங்கிற அக்கௌண்ட் பதிலாக மிஸ்ஸஸ் எக்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுறது, அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஏ மகேஷ்னு இருக்கும், இவங்க பட் பி மகேஷ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் போய் டெபிட் பண்ணி ரெண்டுமே மகேஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணியிருக்கலாம். இது மாதிரிலாம் தவறுகள் நடக்கலாம். அல்லது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்களே அப்போ தப்பு பண்ணிக்கலாம். டெபிட் சைடில் டோட்டல் போட்டே வரீங்க, டோட்டல் 1 லட்சம் ரூபாய். அடுத்த ஒரு பக்கம் கேரிட் ஃபார்வர்ட் போடும்போது டெபிட் சைடில் போடணும்ல, அதை கொண்டு போய் கிரெடிட் சைடில் போட்டிருக்கலாம். அதுவும் போஸ்டிங் எரரில் வரும். ஓகே, கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது வேணா அதையும் ஒரு ஒன் ஆஃப் த அதர் எரர்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, கேரி ஃபார்வர்ட் அந்த இதில் எரர் வரலாம். இதெல்லாமே போஸ்டிங் எரர். கேஸ்டிங்கில் 2 விதமான கேஸ்டிங் இருக்குது, ஓவர் கேஸ்டிங் அண்ட் அண்டர் கேஸ்டிங். ஒமிஷனில் பார்ஷியல் அண்ட் கம்ப்ளீட் இருக்குது. எரர் ஆஃப் பிரின்சிபல்னா அக்கௌண்டிங் ரூல்ஸ் சரியாக தெரியாததுனால ஏற்படுற தவறுகளுக்கு பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ், ரைட்? அதில் டெபிட் பண்ணிங்க, ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு பதிலாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வைஸ் வர்ஸாக இருந்துச்சுன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். அண்ட் காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எரர் இன்னொரு எரரை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் செட் பண்ணிடும். வி கேனாட் லொக்கேட் தட் பை ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். இது ஒரு செட். எக்ஸாமில் வேறு எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க கேட்பாங்க இந்த கொஷின்ஸ் சொன்னால், what are the errors are located by preparing the trial balance னு கேட்பாங்க. what are the errors locatable using the trial balance னு சொன்னால் posting, casting, partial omission. what are the errors cannot be located by using the preparing trial balance னு சொன்னால் complete omission, error of principal, compensating error. ஸோ இதை ஒரு பிக்சர் மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறேன், you can see this, right? ஸோ போஸ்டிங்கில் என்ன இருக்குது, ராங் சைட் ராங் வேல்யூ இருக்கலாம். கேஸ்டிங்கில் அண்டர் கேஸ்டிங் ஓவர் கேஸ்ட் இருக்கலாம். எரர் ஆஃப் ஒமிஷனில் பார்ஷியல் அண்ட் கம்ப்ளீட் இருக்கலாம். எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வந்து கேபிட்டல் ரெவன்யூ கேபிட்டலாக போட்டிருப்பாங்க. காம்பன்சேட்டிங் எரர் அதில் இந்த லாஸ்ட் 3 வந்திருக்கு இல்லையா, கம்ப்ளீட் ஒமிஷன், கேபிட்டல் ரெவன்யூ அண்ட் காம்பன்சேட்டிங் எரர், ஏதாவது எரர் ஆஃப் பிரின்சிபல். இந்த எரர்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், எரர்ஸ் நாட் லொக்கேட்டட் பை ட்ரையல் பேலன்ஸ். இஸ் தட் கிளியர்? Now let's try to solve the illustration question number 1 here slowly. Okay, first question நம்ம டீடைலிங்கா பார்க்கலாம். Pass rectification of entries for the following errors assuming A. Errors located before the preparation of trial balance, after the preparation of trial balance but final accounts இருந்தால் எப்படி இருக்கும், errors located after the preparation of the trial balance இருந்தால் எப்படி இருக்கும். 3 ஆங்கிளில் இந்த சம்ம கேட்குறாங்க. பேசிக் மாடல் ஒர்க் அவுட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வேரியேஷன்ஸ் அப்புறமேட்டு பார்க்கலாம். I hope you might have seen the videos before you come, right? So you may be clear with this. So first நம்ம இந்த 3 sums இருக்கு, 3மே கான்செப்ட் sums, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. We'll finish off and then you have to try additional sums yourself, right? Now சொல்லுங்கப்பா, first we do this one before trial balance, rectification of errors before the preparation of trial balance case, before the preparation of trial balance case. Number 1, a sale of ₹60 posted to the credit of the customer's account. A sale of ₹60 posted to the credit of customer's account. என்ன பண்ணோம், 3 ஸ்டெப். ஆரம்பத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகிற வரைக்கும் 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு நேராக ஃபைனல் என்ட்ரியை நீங்கள் போட்டுக்கலாம். வாட் இஸ் த கரெக்ட் என்ட்ரி? சேலுக்கு கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், correct entry. What is the wrong entry? Sale 60 posted to the credit of the customer's account. சொல்லுங்க. வீடியோ பார்க்கல,
என்ன என்ட்ரி சொல்லுங்க? A sale of 60 posted to the credit of customer's account. எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்க? கண்டுபிடிச்சிருவேன். பார்க்கல பார்த்தீங்களா? பார்த்தியா நீங்கள் தலை ஆட்டக்கூடாது. இப்போ ஆன்சர் சொல்லும்போது தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள்லாம் ஏன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம்ல? ஒரு 1 hour தானே வீடியோ இருக்கும். அது ரெக்டிஃபிகேஷன் எரர் சின்ன சாப்டர், 1 hour வீடியோ. அப்போ டெப்ரிசியேஷன் எப்படி பார்ப்பீங்க? அதில் இன்னும் டெப்த்தாக போகுமே. சொல்லுப்பா, என்ன என்ட்ரி நீ பார்த்துட்ட? சொல்லுப்பா, என்ட்ரி சொல்லு. 2 sales to customer account. 2 sales to customer account. வீடியோ பார்த்துட்டு வரணும், சரிதானே? கரெக்டா? இந்த மாதிரி ஏன் தப்பு நடக்குது? இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்களா ஃபூலிஷா? அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண உங்கள் புக்கு தப்பு சார், அதை ப்ரிப்பேர் பண்ணது ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார், லூசுன்னு சொல்லலாம். சொல்லுங்கள் சீக்கிரம். இந்த மாதிரி தப்பு எப்பப்போ வரும்? இந்த தப்பு எப்போ வரும்? ஆன்லைனில் இருக்கிறவங்க கமான் ரெஸ்பாண்ட் மீ. when will I get this type of errors? என்ன ஜேர்னல் என்ட்ரியே தெரியாதவன் வந்து இது போடவே மாட்டானே. ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கணும் இல்லை? ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கணும் இல்லை? இந்த ரோலில் யாரும் வீடியோ பார்க்கல? எஸ் ஆர் நோவா சொல்லுங்க. பார்க்கல நீ அங்க அந்த ஒரு வீடியோவில் வந்திருக்குமே இது. எரர் ஆஃப் ஒமிஷனா? ஆமாம், கமிஷன் தான். கமிஷன் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார், நாங்கள் யாருமே வீடியோ பார்க்கல சார். வி கமிட்டட் மிஸ்டேக் சார். உனக்கு என்ன ரீசன்? அதுவும் இருக்கு, சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது அது கிடையாது. எதனால் இந்த தப்பு நடக்குது? சி மைன்யூட்டாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இஃப் யூ ப்ரிப்பேர் சேல்ஸ் புக், கவனிச்சிங்க, போய் ஒழுங்காக பாருங்கள் திரும்பவும். இஃப் யூ ப்ரிப்பேர் சேல்ஸ் புக், கஸ்டமர் அக்கௌண்ட் 60 போட்டிங்க, அது மாதிரி என் நம்பர் ஆஃப் சேல்ஸ் யூ மேட் ஹவ் டன், டோட்டல் வந்து 6000 இருக்கலாம். இந்த சேல்ஸ் புக்லேருந்து நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? சேல்ஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எங்கே போகணும்? கிரெடிட் சைடில் என்னன்னு போகும்? சன்ரைஸ் ஃப்ரம் சேல்ஸ் புக்குன்னு போகணும். அண்டு கஸ்டமர் அக்கௌண்ட்டில் என்ன போகும்? டெபிட் சைடில் இந்த 60 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அப்படி பண்ணும்போது பேசிக்கிட்டே போகணும். பட் பேசிக்கிட்டே போகணுங்கிறது கரெக்டு தான். ஏன்னா ஒரு பக்கத்தை விட்டு இன்னொரு பக்கம் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. 60 rupees உங்களுடைய அட்டென்ஷன் டைவர்ஷன்னால என்ன ஆகுது? 2 பக்கம் திருப்பும் போது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? 60ன்னு சேல்ஸை போட்டுருந்துருக்கலாம், நடக்கும். ஆனால் டோட்டல் கிரெடிட் சைடில் போச்சு சேல்ஸ் அக்கௌண்ட்னா உள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டங்களும் அந்தந்த பார்ட்டி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போயிருக்கணும். இந்த மாதிரி தப்பு நடக்குமானா கட்டாயமாக இந்த மாதிரி தப்பு நடக்கும். அதாவது இது சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுனால. த எரர் ஹேப்பன்ஸ் டியூ டு வாட்? ப்ரிப்பேரிங் சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேல்ஸ் புக்லேருந்து போஸ்டிங் நடக்கும்போது ஒரு சைட் தவறு நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மாஸ்டர் வித் சப்சிடரி புக்ஸ் ஒன்லி தென் யூ கேன் பி மாஸ்டர் இன் த ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். அப்படி இல்லைனா ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் ரொம்ப பேர் சாய்ஸில் ஒரு சாப்டராக மாறிடும். ஏன் ஸ்கூல் நடத்துறதில்ல? சப்சிடரி புக்ஸே சேல்ஸ் புக் பர்ச்சேஸ் புக் நடத்திட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து லெஜர் போஸ்ட்டுக்கு போயிட்டு எப்படி ட்ரையல் பேலன்ஸில் போகுது அப்படிங்கிறது லாஜிக்கே தெரியறது இல்லை. அப்புறம் இந்த ரெக்டிஃபிகேஷன் எப்படி நமக்கு புரியும்? ஸோ இப்போ லாஜிக் புரியுதா? சேல்ஸ் புக்கில் போட்டுட்டாங்க, அந்த டோட்டலை சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டாங்க. அந்த பார்ட்டி இதை கொண்டு போய் டெபிட் சைடில் போடுறது பதிலாக தப்பாக கிரெடிட் சைடில் போட்டாங்க. அது என்ட்ரியாக எழுதியிருந்தால் எப்படி நடந்திருக்குன்னா, சேல்ஸ்லேயும் 60 கிரெடிட்டு, கஸ்டமர்லேயும் 60 கிரெடிட்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? So go and refer the videos again. Now rectification of entries பண்ணும்போது, rectification of entry number 1 இந்த ரெண்டுலையுமே கரெக்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கோர் அவுட் பண்ணிடலாம். தட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் த ரெக்டிஃபிகேஷன். ஓகே, ஏன்னா சேல்ஸ் கிரெடிட்ல இருக்கு, ராங் என்ட்ரியில் சேல்ஸ் டெபிட்ல இருக்கு, ராங் என்ட்ரியில் உள்ளது ரிவர்ஸ் பண்ணும்போது டெபிட்ல வந்துடும். சேல்ஸ் டெபிட் சேல்ஸ் கிரெடிட் நியூட்ரலைஸ் ஆகிடும். வேணா போட்டு பாருங்க. இந்த மாதிரி கரெக்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்க. கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட்,
and sales account credit. wrong entry உள்ளதை நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது சேல்ஸை டெபிட் பண்ணுங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 60. கஸ்டமரை ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது? கஸ்டமர் டெபிட் 60. இப்போ என்ன ஆயிடுச்சு? சேல்ஸ் டெபிட் சேல்ஸ் கிரெடிட் கேன்சல் ஆகிடும். we have customer debit 60, again customer debit 60, ends with customer debit 60. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் 120. இந்த மாதிரி நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. சேல்ஸ் சேமாக இருக்குது, அதை ஸ்கோர் அவுட் பண்ணிவிடுங்க. கஸ்டமர் டெபிட்டில் இருக்குது, அது கரெக்டாக போடணும். இது ராங் என்ட்ரியில் இருக்குது, அப்போ இது ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ இதுவும் டெபிட்னா 120ன்னு டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மாஸ்டர் ஆன பிறகு நீங்கள் ஸ்பீடாக போடலாம். நவ் டெல் மீ, வாட் கைண்ட் ஆஃப் எரர் இஸ் திஸ்? வாட் கைண்ட் ஆஃப் எரர் இஸ் திஸ்? இது என்ன எரர்ப்பா நம்ம பார்த்த டைப்பில்? கமிஷனில் இன்னும் மைன்யூட்டாக சொல்லுங்கள். போஸ்டிங். ஓகே, ஸோ எரர் ஆஃப் கமிஷனில் போஸ்டிங். இஸ் தட் ஓகே? ஸோ தனித்தனியாக படிக்க வேண்டிய ஒரு சம் சால்வ் பண்ணும்போதே மாஸ்டர் ஆயிருந்த எல்லா விஷயங்களையும். ஓகே, வில் நவ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வரும்போது வீடியோ பார்த்துடுவாங்க. இந்த வருஷம் சிஏல நல்ல ரிசல்ட் சிங்கர் அகாடமி ரொம்ப பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜ் போடுறாங்க. ஃபைனல் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அசால்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சிஏ. ஷி ஆல்சோ மெசேஜ் மீ, அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூ கேன் பாஸ் த சிஏ எக்ஸாம்ஸ் ஈஸிலி. லாஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி ஒரு 3-4 பேட்சுக்கு ஒரு முறை ஈஸியாக கொடுக்கலாம். அடுத்த பேட்சே ஈஸியாக வருமாங்கிறது டவுட்டு. ஒழுங்காக படிச்சிருங்க. ஸோ ஒழுங்காக படித்தால்தான் நீங்கள் பாஸ் பண்ண லைக். ஓகே, ஸோ பாஸ் பர்சன்டேஜ் இன் சிஏ ஃபவுண்டேஷன் இஸ் எனிவேர் பிட்வீன் 25 to 30%. 25 to 30%. அப்போ என் கிளாஸில் 100 பேர் படித்தாங்கன்னா 25 பேர் பாஸ் பண்ணுவாங்க சார்னா அது கிடையாது. இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய 100 பேரில் 25% பாஸ்ன்னு அர்த்தம். அதில் ப்ரீமியம் டீம் எல்லாம் எங்கே இருக்குது? சிட்டியில் வந்துருது ஒரு கேங்கு. அவங்களோட எக்ஸ்போஷரே வேறு மாதிரி இருக்குது. பார்த்துங்க. யூஆர் நவ் மீன்ஸ் கம்பீட்டிங் வித் த நேஷனல் லெவல். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகும். ரைட், லெட்ஸ் நவ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் போகலாமா? கிளியர் தானே இது? ஸோ அந்த டைப் ஆஃப் எரர் என்ன, அந்த எரர் எப்போ நடந்திருக்கும், ஏன் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க தெரியணும். ஒன்லி தென் யூ கேன் பி மாஸ்டர் டு ரெக்டிஃபை தட். நம்பர் 2, rupees 125 received from X posted to the credit of Y. கரெக்ட் என்ட்ரி என்னப்பா சொல்லுங்க? 125 received from X. இதுக்கு என்ன ஜெல் என்ட்ரி? பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு X account. Value. What's the wrong entry? Posted to the credit of Y. Bank account debit to Y account. Value being 125. Bank தப்பு கிடையாது. அப்போ கரெக்ட் என்ட்ரி என்னது? இதை நீங்கள் டெபிட் பண்ணிக்கணும், இதை கிரெடிட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் வந்து ஒய்யை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் பண்ணிட்டு இருக்கணும். யார் கிரெடிட் பண்ணோம்? ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸாமில் வரும்போது இந்த மாதிரி சிலது சிம்பிளாக கூட வந்துடும். ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறது என்னது? எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் தான். என்ட்ரி போடுங்கிறது எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷனும் ஒன்று தானே. என்ன டைப் ஆஃப் எரர் இஸ் திஸ்? கமிஷன். எரர் ஆஃப் கமிஷன். அதில் என்னது? போஸ்டிங். எக்ஸாமில் இந்த கிளாசிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனால் சில சமயம் எக்ஸாமில் இது என்ன டைப் ஆஃப் எரர்ஸ்னு சொல்லி எம்சிக்யூவில் கேட்குறான். அப்போ என்ன டைப் ஆஃப் எரர்னு சொல்ல தெரியணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சம்மா நான் சேர்த்துருக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் ஒன். கிளாஸுக்கு வரும்போது வீடியோ பார்க்காம வராதீங்க. An item of rupees 27 in the sales returns book not posted to the customer's account. Correct entry என்னது? Sales return. Sales return க்கான entry என்னது? Sales return account debit to customers. சார் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் சொன்னாலே டெட்டாஸ் தானே சார் போடுவோம். இந்த இடத்துல திடீர்னு கஸ்டமர் போடுறீங்க.
பர்ச்சேசஸ் சில இடத்துல குட்ஸ்னு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த டவுட்லாம் வரக்கூடாது. எலிமெண்ட்ரி டவுட்ஸ் அதெல்லாம். ஏன் சார் 2 போட மாட்டேங்கிறீங்க, ஏன் சார் டெபிட் போட மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஒரு அக்கௌண்ட் டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. மார்ஜினில் ரைட்லேருந்து டச் பண்ணி ஆரம்பித்து இங்கே டிஆர் போட்டிருக்கணும், இங்கே டிஆர் அண்ட் சிஆர் போட்டிருந்தால் வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் இருந்தால் இது டெபிட் அக்கௌண்ட், டிஆர்னு போட்டால் டெபிட் அக்கௌண்ட், மார்ஜினை ஒட்டி எழுதுனா டிஆர் அக்கௌண்ட். கிரெடிட்டுக்கு கொஞ்சம் தள்ளி எழுதணும், 2 போடணும், வேல்யூ இங்கே போடணும். வேல்யூ கிரெடிட் கார்டில் போட்டால் கிரெடிட்டார்ஸ், 2 போட்டிருந்தால் கிரெடிட்டார்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் கிரெடிட்டார்ஸ். ஏன் 3 முறை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம்? இப்போ ஃபைனல் லெவலில் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 1000, தென் கஸ்டமர் அக்கௌண்ட் 1000, இல்லைன்னா 2 கஸ்டமர் அக்கௌண்ட், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் தேவை இருக்காது. இதுக்கு அந்த மைன்யூட்டாக எல்லா விஷயத்தையும் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கல சிஏல பொறுத்த வரைக்கும். ஆனால் தப்பு இல்லாமல் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லி ஆகும். ரைட், கஸ்டமர் சொல்லலாம், பார்ட்டி நேம் இருந்தால் பார்ட்டி நேம் சொல்லலாம், இல்லை டெட்டாஸ்ன்னு சொல்லலாம். ஷுட் நாட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ் ஓவர் தட். ஸோ இங்கே கஸ்டமர், that value being 27. What is the wrong entry? What is the wrong entry? சீக்கிரம் சொல்லுங்க. Come on, text me. What's the wrong entry? சொல்லுப்பா, யாராவது சொல்லுங்க. எவ்வளோ நாள் நீங்களாக தான் சார் நடத்திட்டு இருந்தேன், நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டோமா? இனிமேல் நான் திரும்ப கேள்வி கேட்கணும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தோம், ஒவ்வொருத்தரா அடுத்தது லைனாக கேட்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நீ சொல்லுப்பா இதுக்கு. வாட் இஸ் ராங் என்ட்ரி? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார்ஸ் டு ராங் என்ட்ரி ராங்காக சொல்லக்கூடாது. சொல்லு சீக்கிரம், நீ சொல்லு. என்ன படிக்காம வந்து என்னத்துக்கு வர்றீங்க அப்புறம்? நீ சொல்றது. வாட்ஸ் தி ராங் என்ட்ரி? நீ சொல்லு. What's the wrong entry? அங்க சொல்ல மாட்டியா? தெரியலையா? நீங்க கேட்ட நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்கு. நீ சொல்லு. என்ட்ரி வராம இருக்கலாமா? நாட் போஸ்டட் வேர்? கஸ்டமர் அக்கௌண்ட்ல மட்டும்தானே வரல. அப்ப என்ன வரணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். நீ என்ன சொன்னி அது கரெக்ட் தான், இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தா கரெக்ட். கிரெடிட்ல என்ட்ரி இல்லை, கிரெடிட்ல என்ட்ரி இல்லை. நாட் போஸ்டட் டு த கஸ்டமர் அக்கௌண்ட். அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல போட்டாங்க, கஸ்டமர் அக்கௌண்ட்ல போடல. இந்த மாதிரி ஏதாவது யாராவது தப்பு பண்ணுவீங்களா? இந்த தப்பு எப்ப நடக்கும்? நான் வந்து சொல்றேன், சொல்லு. எப்ப நடக்கும் இந்த தப்பு? அப்புறம் என்ன? இப்பதான் நான் சொன்னேன், சப்சிடரி புக்ஸ் போடும்போது தான் இந்த தப்பு நடக்கும். சப்சிடரி புக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சேல்ஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், கஸ்டமர் 27, இது மாதிரி ரொம்ப பேருக்கு போட்டு 1000 ரூபாய் போட்டிருப்பீங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல இந்த டோட்டல் டெபிட் சைடில் போயிடும். உள்ளார இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டியோடைய நேமும் அவங்கவுங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் போயிருக்கணும். இவர் இந்த சைடில் டெபிட் சைடில் போட்டார் சேல்ஸ் ரிட்டர்ன் சப்சிடரிஸ் மீன்ஸ் சன்ட்ரீஸ் ஃப்ரம் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஓகே, ஆனால் கஸ்டமர் அக்கௌண்ட்டை மறந்தே போயிட்டார். டிக் பண்ணிட்டே வர்றாரு, இது போட்டாச்சு இது போட்டாச்சு இது போட்டாச்சுன்னு நினச்சிட்டார். நினைக்க வாய்ப்புகள் இருக்கா? ஸோ சி, இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எரர்ஸ் நான் படிக்கும்போது இப்படி எப்படி தப்பு நடக்கும்? அது ஏன் சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்னு போட்டாங்க? ஒரு என்ட்ரின்னு சொன்னால் டெபிட் கிரெடிட் இருக்கணுமே, பார்த்தாலே தப்புன்னு தெரியுது.
இந்த மாதிரி தப்பு ஏன் நடக்குது, இது என்ன லொக்கேட் வேற பண்றது அப்படின்னு யோசிச்சால் உங்களுக்கு ஒரு குழு கிடைக்குது. என்னது? ஓ, தே ஆர் நாட் ஃபாலோயிங் த தியரிட்டிக்கல் சிஸ்டம். அதாவது என்ட்ரி போட்டு லெஜர் போடுற ஃபார்மேட் ஃபாலோ பண்ணல. அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க? சப்ஸ்டிடியூட் புக்ஸ் மாடல் ஃபாலோ பண்றாங்க. இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ புரியுதா எதுக்காக சப்ஸ்டிடியூட் புக்ஸ் நடத்தினேன்? சப்ஸ்டிடியூட் புக்ஸ் புரியல அப்படின்னு சொன்னாங்க. மீன்ஸ் சப்ஸ்டிடியூட் புக்ஸ் எக்ஸாமுக்கு வருமா? அந்த 9th இல்லஸ்ட்ரேஷன் காம்ப்ரிஹென்சிவ் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டாம எக்ஸாமுக்கு வருமானா வராதுன்னு சொன்னேன். ஆனால் நான் ஏன் நடத்தினேன்? இதோட அப்ளிகேஷன்ஸ் பல இடத்துல இருக்குப்பா. அதில் எஸ்பெஷல் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் சாப்டர்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த லாஜிக் தெரியாமல் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்பயே எப்படியே தான் தலையாட்டினீங்க. நான் என்ன பண்ணேன்? சரி, சொல்லுங்க. யுவர் டர்ன். டெல் மீ வாட் இஸ் த கரெக்ட் என்ட்ரி? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. சேல்ஸ் ரிட்டர்னு இது ரெண்டும் சேமா இருக்குன்னா விட்டுருங்க. டெபிட்லையும் கிரெடிட்லையும் சேமா இருந்தால் அது விட்டுருங்க. ராங் என்ட்ரியும் கரெக்ட் என்ட்ரியும் சேமாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது மட்டும் எழுதுனா போதும். கரெக்ட் என்ட்ரியில் டு கஸ்டமர் அக்கௌண்ட், வேல்யூ பீங் 27, ஓகே, டு கஸ்டமர், value being 27. Your turn. What type of error is this? Error of omission. Error of omission, partial omission. போடாம விட்டுட்டாங்க. அப்ப இது வந்து partial. Error of omission partial. செய்யாம விட்டுட்டேன். அப்ப omission அது. Clear? மொத்தம் 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டீச் பண்ணுறேன் இந்த டாப்பிக்கில். 3 இல்லஸ்ட்ரேஷனும் எல்லா மாடலும் கவர் ஆகிடுது. ஆனால் ஃபண்டமெண்டல் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் அடிஷ்னல் சம்ஸை உங்களால் டச் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க. எஸ், யுவர் டர்ன். 4th. சேல்ஸ் கரெக்ட் என்ட்ரி என்னது? cash account debtors to sales எவ்வளோ? 100. வேற wrong entry. நீ சொல்லு. அதே என்ட்ரி போட்டு அமௌண்ட் போடலன்னு எதுக்கு அந்த என்ட்ரி? அப்ப என்ன கரெக்ட் என்ட்ரி என்னது, ராங் என்ட்ரி என்னது, என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணும்? we don't have any entry for this. no entry. அதாவது சேல்ஸ் புக்கில் ஏக்கு சேல்ஸ் பண்ணோம், பிக்கு சேல்ஸ் பண்ணோம், சிக்கு சேல்ஸ் பண்ணோம். 600, 300, 200, டோட்டல் 1000. 3 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 1000 வருதா? 1100 வருது. இப்போ நான் எவ்வளோ வந்திருக்கு? 1000 அப்படின்னு என்ன அர்த்தம்? திஸ் இஸ் நத்திங் பட் undercast by 100. அப்ப இது எங்க போயிடணும்? சேல்ஸ் புக்ல கிரெடிட் சைடில், சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்லையும், பார்ட்டி அக்கௌண்ட்ல டெபிட் சைட்லையும் போகணும். பார்ட்டி அக்கௌண்ட்ல தப்பு இருக்குமா? ஏ அக்கௌண்ட்ல தப்பு இருக்காது, பி அக்கௌண்ட்ல தப்பு இருக்காது, சி அக்கௌண்ட் தப்பு இருக்காது. ஆனா சேல்ஸ் அக்கௌண்ட் போடும்போது கிரெடிட் சைடில் என்ன போட்டிருப்பாங்க? 1000 போட்டிருப்பாங்க. சன்ரீஸ் ஃப்ரம் சேல்ஸ் புக் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க? 1000. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க? இன்னும் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கல, எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க?
சஸ்பெண்ட் ட்ரையல் பேலன்ஸை போடலை, எப்படி சஸ்பென்ஸ் கொண்டு வரும்? சேல்ஸு பார்த்தாச்சு. இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ இந்த சைடில் ஒரு 100 ரூபா போட்டால் முடிஞ்சு போச்சுப்பா. வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டு வாங்க. இதை எங்கள் ரேஞ்சுக்கு எல்லாம் நாங்கள் வீடியோ பார்க்கணுமா சார்? நாங்கள் எக்ஸ்பர்ட் சார், அப்படியே வருவோம் சார். ப்ரிப்பேர் பண்ணாமலே நாங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. We don't have any entry for this. Clear? அதாவது நீங்கள் எக்ஸாமில் பேப்பர் எல்லாம் எழுதி முடிச்சோன்னே ரீசெக் பண்ணுறீங்க. ரீசெக் பண்ணும்போது 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் போடலை. என்ன பண்ணுவீங்க? ஆன்சரை ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுவீங்க. எல்லாம் டேக் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஞாபகம் வருது, ஐயோ 2 கொஸ்டின் ஆன்சர் போடணும்னு தெரிஞ்சிருந்து மறந்துட்டோமே விட்டோமே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கெஞ்சி கூத்தாடி பேப்பரை கொடுங்க, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எழுதி கொடுப்பீங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, எல்லா கொஸ்டினுக்கும் மார்க் போட்டு பார்ப்பீங்க. மொதல் ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன் போடுவீங்க, 120 மார்க் வரும். அப்புறம் லிபரல் வேல்யூஷன் போடுவீங்க, 180 மார்க் வந்துடும். அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், டீசெண்டாக அப்பா 70 மார்க் போதும் அப்படின்னு நினச்சி நிம்மதியாவீங்க. இப்போ வீட்டில் மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதாத மாதிரியே இருக்கே அப்படின்னு ஞாபகம் வருது. அது கடைசி எழுதலான்னு வச்சுருந்தோமே, போயிடுச்சே எழுதாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த அட்டெம்ப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. பேப்பர் கட்டி கொடுக்கறதுக்குள்ளார எழுதுறது பேர் ரெக்டிஃபிகேஷன் பிஃபோர் த ட்ரையல் பேலன்ஸ். கட்டி கொடுத்துறீங்க, வெளியே வரதுக்கு முன்னாடி எழுதி கொடுக்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. 4 பேத்துக்கு 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரெக்டிஃபை பண்ணுறீங்க, அதாவது பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப்டர் த ட்ரையல் பேலன்ஸ் பிஃபோர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். வீட்டுக்கு வந்த பிறகு யோசிச்சிங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் முடிச்சு அடுத்த வருஷம் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்த வருஷம் தான் அடுத்த அட்டெம்ப்ட் தான். அப்போ இது வந்து சொல்லாமல் கொல்லாமல் ரெக்டிஃபை பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். 4th கேஸ் பொறுத்த வரைக்கும் we don't have entry, no entry. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதில் சேல்ஸில் கிரெடிட் மட்டும் பண்ணுங்க. சேல்ஸு கிரெடிட் வித் ₹100. இட் இஸ் நாட் ஜர்னல் என்ட்ரி. சேல்ஸ் புக்கில் கிரெடிட் சேலில் ஒரு 100 ரூபா போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. ஓவர் கேஸ்டிங்காக இருந்தால் சேல்ஸ் புக்கில் டெபிட் சேலில் 100 ரூபா போடுங்க, முடிஞ்சு போச்சு. We don't pass any rectification entries here. We just go and correct there itself. அங்கே போய் நேராக கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டா போதுமானது. இஸ் தட் ஓகே? யாருக்கும் தெரியாது, பாஸ் கூட தெரியாது. எக்ஸாமில் நீங்கள் எழுதுறீங்க எம்சிக்கு கொஷின், 3வது கொஷின் 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு உங்களால் கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் கிளியராக ஒன்று தெரியும், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவனுக்கு கட்டாயமாக தெரியும்னு உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் அந்த பேப்பர் அப்படி திருப்பி வைக்கும்போது உங்கள் கண்ணில் பட்டுச்சு ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நியாயசன் சார், எனக்கு தெரிஞ்சதான் சார் எழுதுன்னு சொல்லுவீங்களா? டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் பண்ணிவிடுவீங்களா? அப்படி கரெக்ட் பண்ணிங்கன்னா யுவர் சக்ஸஸ் இஸ் தேர், பட் நோ ஒன் நோஸ். தட் இஸ் வாட் அபவுட் த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் திஸ் டைப். ஆனால் பாஸ் வந்துட்டார், என்னையா அக்கௌண்ட்ஸ் கொண்டு வானா டேலி ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவசரமாக போட்டு டேலி பண்ணி ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் சார், 1000 ரூபாய் இடிக்குது சார் அப்படின்னு பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது பேப்பர் கொடுத்துட்டீங்க, சரி தேடி வை நான் வந்து பார்க்குறேன் அப்புறம் அப்படின்னு போவார். ஆனால் அக்கௌண்ட்ஸ் இயரே முடிய போகுது, என்னையா இன்னும் டேலி பண்ணலன்ற, நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணோம், இதையாவது பண்ணி டேலி பண்ணு. தென் வித் த எரர் இட் செல்ஃப் யூ டேலி, வித் த எரர் இட் செல்ஃப் யூ டேலி and submitted for the taxation. Next year you are rectifying, next year only you are rectifying, then it is called the rectification after the final accounts. இந்த 3 சினாரியோவில் எப்படி ரெக்டிஃபை பண்ண போறீங்க? ஒன்றும் தெரியாமல் சாதாரணமாக அங்கங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் சரி பண்ணுறது இந்த டைப் 4th. ரைட், இது என்ன டைப்பு? எகெயின் காஸ்டிங் எரர் இல்லையா? கமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், and this will be casting. டோட்டல் எரர் பண்ணிட்டாங்க, அண்டர் கேஸ்டிங். கேஸ்டிங்கில் திரும்ப சிம்பிளாக கிளியராக சொல்லணும்னா இது வந்து என்ன கேஸ்டிங்கில் வருது? அண்டர் கேஸ்டிங். நவ் இது நான் இன்னைக்கு ஒரே கிளாஸில் முடிச்சிடலான்னு பார்த்தேன், யாரும் வீடியோ பார்க்காம வந்ததுனால. ரைட்,
Fourth one. Fifth one. Okay. Purchase of 75 not entered in the day book. யார்கிட்ட வரணும்? உங்ககிட்ட வரணுமா? சொல்லுப்பா. Purchase of rupees 75 not entered in the day book. To creditor. கரெக்டா? நீங்கள் எவ்வளோ நேரம் அங்கே நடத்தும் போதெல்லாம் இதை தான் சார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னது கூட கவனிக்கல. அப்படி தானே பண்ணேன்? சொல்லு, கரெக்டா இல்லையா? நீ சொல்லுப்பா, கரெக்டா இல்லையா? மறைக்கூடாது, சொல்லு, கரெக்டா இல்லையா? என்ன என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட். இப்போ உனக்கு கொஸ்டின் இங்கே வரணுமா? நீ சொல்லு, அந்த ரெண்டு பேரில் எது கரெக்ட் ஆன்சர்? எனக்கு எம்சிக்கு எப்படிலாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு என்ட்ரி பர்ச்சேசஸ் டு கஸ்டமர் அக்கௌண்ட், ரெண்டாவது என்ட்ரி பர்ச்சேசஸ் டு கேஷ் அக்கௌண்ட். ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர்? ரெண்டுமே கரெக்ட். அப்போ எது கரெக்ட்? பர்ச்சேசஸ் டு கிரெடிட்டார். நீ என்ன சொன்ன? அதான் சொன்ன. இப்போ எனக்கு மூணாவது ஒரு எம்சிக்யூல மூணாவது நீ சொல்லு. இப்போ 4 சாய்ஸ்ல வரணும் எம்சிக்யூனா, சொல்லு. கம்ப்ளீட் ஒமிஷன்ல ராங் என்ட்ரி வருமா? என் கேள்வி கேட்குறேன். ஓகே, எடுத்தோன்னே இது கம்ப்ளீட் ஒமிஷன், அது சொல்லியிருக்கணும். என்ட்ரியே போடலை, ராங் என்ட்ரியே கிடையாது. அப்போ யூ ஹேவ் டு பாஸ் என்ட்ரி, அவ்வளோதான் ஆன்சர். என்ட்ரி எங்கே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க? கம்ப்ளீட் ஒமிஷனில். ஸோ ஃபிஃப்த் ஒன் பீயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாக்கா அடாடா, நான் படித்து வச்சுருந்த கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும் போல இருக்கு. என் வயிற்றில் பொழப்பில் கையை வச்சுருவீங்க போல இருக்கு. மறந்து நான் அப்புறம் அடுத்த வருஷம் எப்படி நடத்துறது? ஒமிஷன். ஒமிஷன் எப்படிப்பட்ட ஒமிஷன்? கம்ப்ளீட் ஒமிஷன். ஸோ த ஜர்னல் என்ட்ரி பீயிங், அவங்க ரெண்டு பேர்த்துல எது கரெக்ட்? அவங்க purchases to cash, purchases to creditors. ஏன் கேஷ் புக்கு சப்சிடி புக்கு கிடையாதா? பர்ச்சேஸ் புக்குன்னு சொல்லவே இல்லையே. கேஷ் பர்ச்சேஸா இருந்தா அப்ப கேஷ் புக்கு டே புக்கு கிடையாதா? இப்ப எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறது இல்லையே. இப்ப டே புக்னா என்ன? டெய்லி டெய்லி எழுதணும். டெய்லி டெய்லி பணம் வரதை எழுதுவாங்களா இல்லையா? பட் கேஷ் புக் இஸ் ஆல்சோ டே புக் ஒன்லி. நோ. இப்போ சொல்லுங்க என்ட்ரி என்னன்ட்டு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சார், இப்படி பண்ணிவிட்டீங்களே எங்களை. ஒழுங்காக வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கலாம் நீங்கள். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டர்ஸ் கஸ்டமர் 75. அதான் நான் சொன்னனே. ஓகே, பட் ஆன்சர் வந்து ஏன் இது வந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. இது பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் given without cash or name, we can assume it is being credit in default. ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா? நேம் கிவன்னா கிரெடிட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கேஷ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை தான். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கிவ் த நோட், பட் ப்ரையாரிட்டி கோஸ் டு கிரெடிட். ப்ரையாரிட்டி கோஸ் டு கிரெடிட். ரைட், come on, tell me whose turn is this? இங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே ஸ்டார்ட் பண்ண. Rectification of entry done during this period after trial balance but before final accounts. First one, என்ன entry? என்ட்ரி ஃபுல்லா சொல்லு. வீட்டில் சத்தமா பேசுவியா?
இல்லை பக்கத்தில் ரகசியமாக பேசுவியா சொல்லு. கஸ்டமர் சத்தமாக சொல்லு ராஜா, ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார்ஸ் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏதாவது ஒரு சைட் ஓமிட் ஆயிருந்துச்சுன்னா அது நாம் என்னன்னு சொல்லணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லணும். நெக்ஸ்ட் யுவர் டர்ன். சேம் என்ட்ரி. யுவர் டர்ன். Suspense account debit to customer 27. Your turn. Here. Okay. Suspense account debit to sales. ஏதாவது ஒரு சைடு ஓமிட் ஆயிருந்துச்சு அப்படி சொன்னாக்கா அந்த சைடுக்கு பேர் என்னது? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். Your turn. Okay. Rectification of errors entry after final accounts. After final accounts. Same. Your case. ஏன் அதுக்கு அவ்வளோ யோசிக்கணும்? Your case. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்ஸ் டு சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட், அதனால என்னவா மாறிடுது? P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடுது. ஓகே, P&L. ஓகே, PL adjustment account, profit and loss adjustment account debtors to creditors value being certified. Are you able to understand? Shall we move on to the next one? சொல்லிடுவீங்களா எல்லாத்தையும்? Okay.